கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. நாம் இப்போது சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தில் 4வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ரூபவதியின் கண்கள் எதின் கண்களாய் இருக்கிறது? புறா கண்கள். எதின் நடுவே ரூபவதியின் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது? முக்காட்டின் நடுவே. வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது எது? ரூபவதியின் கூந்தல். ரூபவதியின் கூந்தல் எங்கே தழை மேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது? கீலேயாத் மலையில். ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது எது? ரூபவதியின் பற்கள். ரூபவதியின் பற்கள் எப்படிப்பட்ட ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது? மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிற ஆட்டு மந்தை. மலடாயிராத ஆட்டு மந்தை போன்றது எது? ரூபவதியின் பற்கள். ரூபவதியின் பற்கள் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் எத்தனை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது? இரட்டை குட்டி. ரூபவதியின் உதடுகள் எதற்கு சமானமானது? சிவப்பு நூலுக்கு. இன்பமுமாயிருக்கிறது எது? ரூபவதியின் வாக்கு. ரூபவதியின் கன்னங்கள் எதை போலிருக்கிறது? வெடித்த மாதளம் பழம் போல். ரூபவதியின் கன்னங்கள் எதன் நடுவே வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது? அவள் முக்காட்டின் நடுவே. 1000 பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்டது எது? தாவீதின் கோபுரம். தாவீதின் கோபுரம் போலிருக்கிறது எது? ரூபவதியின் கழுத்து. 1000 பரிசைகள் என்பது எது? பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள். பராக்கிரமசாலிகள் என்பதன் அர்த்தம் என்ன? வீரர்கள். லீலி புஷ்பங்களில் மேய்வது எது? வெளிமான். வெளிமான்களின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமானது எது? ரூபவதியின் 2 ஸ்தனங்களும். ஸ்தனங்கள் என்பதன் அர்த்தம் என்ன? மார்பகங்கள். ரூபவதியின் நேசர் எங்கு போயிருப்பார்?
வெள்ளைப்போள மலையிலும் சாம்பிராணி மலையிலும். சோதனை கேள்வி 1. ரூபவதியின் கண்கள் எதை போன்றது? ஏ கழுகு கண்கள், பி புறா கண்கள், சி முயல் கண்கள், டி வண்ணத்துப் பூச்சி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ரூபவதியின் நேசர் எதுவரைக்கும் வெள்ளைப்போள மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பார்? பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். டேஷ் குளிர்ச்சியாகி டேஷ் சாய்ந்து போகும் வரைக்கும் நேசர் மலையில் இருப்பார். பகல் நிழல். பழுதொன்றும் இல்லாதவள் யார்? நேசரின் பிரியம். நேசரின் பிரியத்திடம் ஏன் பழுதொன்றுமில்லை? அவள் பூரண ரூபவதி. என் பிரியமே, நீ டேஷ் டேஷ் உன்னில் பழுதொன்றுமில்லை. பூரண ரூபவதி. ரூபவதியை எங்கே இருந்து வர நேசர் அழைத்தார்? லீபனோனிலிருந்து. ரூபவதியை நேசர் எப்படி அழைத்தார்? என் மணவாளியே. நேசரின் மணவாளி எந்த கொடுமுடிகளிலிருந்து கீழே பார்க்க வேண்டும்? அமனாவின் கொடுமுடி, சேனீர் எர்மோனின் கொடுமுடி. நேசரின் மணவாளி எவைகளின் தாவரங்களிலிருந்து கீழே பார்க்க வேண்டும்? சிங்கங்களின் தாவரங்கள். நேசரின் மணவாளி எவைகளின் மலைகளிலிருந்து கீழே பார்க்க வேண்டும்? சிவிங்கிகளின் மலைகள். அமனா என்பது என்ன? லீபனோனுக்கு எதிரான மலைத்தொடரிலுள்ள ஒரு மலை. கொடுமுடி என்பதன் அர்த்தம் என்ன? மலைச்சிகரம். மணவாளி நேசரின் எதை கவர்ந்து கொண்டாள்? இருதயத்தை. மணவாளியை நேசர் எவ்வாறு அழைத்தார்? என் சகோதரியே என்று. மணவாளி எதனால் நேசரின் இருதயத்தை கவர்ந்து கொண்டாள்? தன் கண்களில் ஒன்றினாலும் தன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும். சரப்பணி என்பதன் அர்த்தம் என்ன? ஆரம். நேசரின் மணவாளியின் நேசம் எப்படி இருக்கிறது? இன்பமாயிருக்கிறது. எதை பார்க்கிலும் நேசரின் மணவாளியின் நேசம் மதுரமாயிருக்கிறது. திராட்சரசத்தை பார்க்கிலும். எவைகளை பார்க்கிலும் நேசரின் மணவாளியின் பரிமள தைலங்கள் வாசனையாயிருக்கிறது.
சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் நேசருடைய மணவாளியின் உதடுகளிலிருந்து ஒழுகுவது எது? தேன். சோதனை கேள்வி 2. ரூபவதியின் கூந்தல் எதைப் போலிருக்கிறது? ஏ புல்வெளியின் புல், பி வெள்ளாட்டு மந்தை, சி நட்சத்திரங்கள், டி செம்மறியாட்டு மந்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மணவாளியின் நாவின் கீழ் உள்ளவை எவை? தேனும் பாலும். மணவாளியின் வஸ்திரங்களின் வாசனை எதற்கு ஒப்பாயிருக்கிறது? லீபனோனின் வாசனைக்கு. நேசரின் மணவாளி எப்படிப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாள்? அடைக்கப்பட்ட தோட்டம். நேசரின் மணவாளி எப்படிப்பட்ட நீரூற்றாய் இருக்கிறாள்? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நேசரின் மணவாளி எப்படிப்பட்ட கிணறாக இருக்கிறாள்? முத்திரிக்கப்பட்ட கிணறு. மணவாளியின் தோட்டத்தில் காணப்படும் செடிகள் எவை? மாதளம் செடிகள், மருதோன்றி செடிகள், நளத செடிகள், வெள்ளைப்போள செடிகள், சகலவித கந்தவர்க்க செடிகள். மணவாளியின் தோட்டத்தில் எப்படிப்பட்ட கனிமரங்கள் காணப்படுகின்றன? அருமையான கனிமரங்கள். மணவாளியின் தோட்டத்தில் காணப்படும் நறுமணப் பொருட்கள் எவை? நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கம். மணவாளியின் தோட்டத்தில் என்ன மரங்கள் காணப்படுகிறது? சகலவித தூபவர்க்க மரங்கள். மணவாளியின் தோட்டத்தில் என்ன விருட்சங்கள் காணப்படுகிறது? சந்தன விருட்சங்கள். மணவாளியின் தோட்டம் சகலவித மரங்களும் செடிகளும் விருட்சங்களும் உள்ள எதாக இருக்கிறது? சிங்காரவனமாய். யாருடைய தோட்டங்களுக்கு நீரூற்று உண்டாயிருக்கிறது? மணவாளியின் தோட்டங்களுக்கு. மணவாளியின் தோட்டங்களுக்கு எதன் துறவு உண்டாயிருக்கிறது? ஜீவ தண்ணீரின் துறவு. மணவாளியின் தோட்டங்களுக்கு எங்கிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது? லீபனோனிலிருந்து. வாடையே எழும்பு டேஷ் வா. தென்றலே. மணவாளியின் தோட்டத்தில் எவைகள் வடிய வாடையும் தென்றலும் வீசும்? கந்த பிசின்கள். மணவாளியின் தோட்டத்துக்கு வருபவர் யார்? மணவாளியின் நேசர். நேசர் மணவாளியின் தோட்டத்தில் வந்து எவைகளை புசிப்பார்? அருமையான கனிகளை. கந்த பிசின்கள் என்பதன் அர்த்தம் என்ன?
நறுமணப் பொருட்கள். சோதனை கேள்வி 3. ரூபவதியின் பற்கள் எதை போலிருக்கிறது? ஏ முத்துக்கள், பி வெள்ளை மான், சி வெண்முத்துக்கள், டி ஆட்டு மந்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, வழிநடத்தி, இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக, ஆசீர்வாதமான இரவாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஆமேன்.